Hi, நான் KJS ஜுவல்லர்ஸ்ல இருந்து பிரீத்தி. இன்னைக்கு நம்ம ஹாரம் பத்தி பார்க்க போறது இல்ல. சரி, இன்னைக்கு நம்ம நெக்லஸ் பத்தி இன்னைக்கு நெக்லஸ் பத்தியும் பார்க்க போறது இல்ல. அப்ப என்ன கலெக்ஷன் பத்தி தான் பார்க்கிறது? இன்னைக்கு நம்ம ஜுவல்லரி மெயின்டெனன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், இன்னைக்கு நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சொல்லுங்க பிரீத்தி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். KJS Jewellers. எப்போவுமே ஹாரம் அண்ட் நெக்லஸை பாக்ஸில் இருந்து எடுக்கும் போது 2 ஹேண்ட்ஸையும் யூஸ் பண்ணி அதோட ஷேப் மாறாத மாதிரி தான் எடுக்கணும். முக்கியமாக யூ டைப் ஹாரம் வியர் பண்ணும்போது அதை விரிக்கக்கூடாது. அந்த யூ டைப் மாறாத மாதிரி தான் எடுத்து வியர் பண்ணணும். ஏன்னா ஒரு ஹேண்டோட பேலன்ஸ் மிஸ் ஆனாலுமே ஹாரத்தோட ஸ்டெம் மடங்கிடும். ஸோ ஹாரத்தோட ஸ்டிஃப்னஸ் குறைஞ்சி ஃப்ளெக்சிபிளாக ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ரெடி ஆகும்போது கம்ப்ளீட் மேக் ஓவர் லைக் ஹேர் ஸ்டைல் மேக்கப் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் ஜுவல் வியர் பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி பர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜுவல் வியர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஜுவல் வியர் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணோம்னா ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது நம்ம ஜுவல் கோம்ல மாட்டி இழுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஜுவல்லரி ஷாப்பில் எந்த பாக்ஸில் வச்சு ஜுவல் கொடுக்குறாங்களோ அதே பாக்ஸில் தான் நம்ம ஜுவல்லை மெயின்டைன் பண்ணணும். நம்ம வீட்டில் இருக்கிற பாக்ஸ் லைக் டிஃபன் பாக்ஸ், பிளாஸ்டிக் பாக்ஸை யூஸ் பண்ணி ஜுவல்லை மெயின்டைன் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி ஷாப்பில் கொடுக்குற பாக்ஸில் ஜுவல் மெயின்டைன் பண்ணாலுமே ஜுவல்லுக்கு மேலே காட்டனையோ ஸ்பாஞ்சையோ வச்சு மெயின்டைன் பண்ணுறது இன்னுமே ரொம்ப நல்லது. ஏன்னா ஜுவல் மேலே ப்ரெஷர் அதிகமாகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும். நம்ம ஜுவல்லை மெயின்டைன் பண்ணும்போது எவ்வளோ கான்ஷியஸாக இருக்குமோ அதை விட ஜுவல் ரிமூவ் பண்ணும்போது டபுள் தி கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு ஜுவல் வியர் பண்ணும்போது நம்மளோட ஃபேப்ரிக்ஸில் ஜுவல் மாட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஜுவல்லை ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக்கில் ஜுவல் மாட்டினதை கவனிக்காமல் நம்ம ஜுவல்லை ரிமூவ் பண்ணும்போது ஜுவல்லோட டிசைன்ஸ் கட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நார்மல் லுக்குக்கு கொண்டு வரது ரொம்பவே கஷ்டம். நார்மல் ஜுவல்லை ஆஃப்டர் பர்ச்சேஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்டோன் ஒர்க்கில் இருக்கக்கூடிய ஜுவல்லை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டோன் ஒர்க் ஜுவல்னு வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கேர் எடுக்க வேண்டியது அவசியம். இதில் மெயினாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஸ்டோனில் ஆயில் இறங்கிடாமல் லைக் அதோட கிளிட்டர்னஸ் குறைஞ்சிடாமல் பார்த்துக்கணும். அதுக்காக நம்ம ஆஃப்டர் யூசேஜ் நம்ம ஜுவல் ரிமூவ் பண்ணி வைக்கும் போது ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சி விட்டு வச்சோம்னா இதோட கிளிட்டர்னஸ் இன்னுமே மெயின்டைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லை ரிமூவ் பண்ணி பாக்ஸில் வைக்கும் போது அதுக்கு மேலே ஒரு காட்டன் கிளாத்தை யூஸ் பண்ணி வச்சோம்னா ரொம்ப சேஃபாக இன்னுமே இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆன்டிக் ஜுவல்லரி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஆன்டிக் ஜுவல்லரியில் 3 பாலிஷ் இருக்குது. பிங்க் பாலிஷ்னு சொல்லக்கூடிய கேரோ பாலிஷ், பிளாக் பாலிஷ் அண்ட் மேட் பாலிஷ். ஸோ ஆன்டிக் ஜுவல்லரி வியர் பண்ணும்போது லைக் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, கோவிலுக்கு போகிறீங்க, தண்ணி கொடுக்கும் போது அந்த ஜுவல்லில் தண்ணி பட்டுருச்சுனாலோ அச்சோ ஜுவல்லில் தண்ணி பட்டுருச்சேன்னு பதட்டப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற காட்டன் கிளாத் வச்சு ஜென்டலாக ரப் பண்ணாலே போதுமானது. அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ரிப்பீட்டடாக தண்ணி பட்டு அந்த இடத்துல மட்டும் பாலிஷ் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணால் கவலையே படாதீங்க. நம்ம KJS ஜுவல்லர்ஸ் வாங்க, உங்களுக்கு ரீபாலிஷ் பண்ணி தரோம். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி வேறு ஜுவல் இருக்குது, வேறு இடத்துல வாங்கின ஜுவல் இருக்குது, எனக்கு ரீபாலிஷ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் நம்ம KJS ஜுவல்லர்ஸ் வாங்க, உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பண்ணி தரோம். ஸோ இன்றைக்கி நம்ம வெறும் ஜுவல்லை பற்றி மட்டும் தெரிஞ்சுக்காமல் ஆஃப்டர் பர்ச்சேஸ் ஜுவல்லை எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்றதை பற்றி ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்றைக்கி நான் சொன்ன இந்த ஜுவல்லரி மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம கலாச்சாரம், இது நம்ம KJS. KJS ஜுவல்லர்ஸ், கடை வீதி, ஸ்வர்ணபுரி, ஏற்காடு, சேலம்.